இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, எப்பவுமே என்ன மட்டும்தான் கலாச்சி இணையதளத்துல போடுறாங்க அப்படின்னு தாவேக தொண்டர்கள் மேல கோபம் கொண்டு தாவேகாவில இருந்து திமுகவுக்கு மாறின வைஷ்ணவி இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மேலையும் அவங்களுடைய தொண்டர்கள் மேலையும் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த வைஷ்ணவி தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவரது தொண்டர்கள் மீது சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறாகவும் கேலி சித்திரங்கள் மூலமாகவும் பதிவுகள் இடப்பட்டதாக குற்றம் சாட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்துள்ளார். இந்த புகாரில் தான் தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பிறகும் தாவேகாவினர் சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் படங்களை மார்பிங் செய்து பரப்புவதாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் வைஷ்ணவி புகார் அளித்துள்ளார். இது குறித்து தாவேக தலைவர் விஜய் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிடுவார் என்று நானும் எதிர்பார்த்தே காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் மீதும் இந்த புகாரை அளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பாக தாவேகாலிருந்து வெளியேறியிருந்தேன். தாவேகாலிருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஆபாசமாக சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்ணுறது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் வெளியேறின காலம் தொட்டே நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இந்த 2 மாத காலமாக அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார், கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேகா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. தாவேகா தலைவர் மீது புகாருங்கிறது லாஜிக் இருக்காது. எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும்? யார் நடக்கும்போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வாயிலாகவும் செய்தி சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டு நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இங்கே நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது எங்களோட கேள்வி. விளம்பரத்துக்காக வைஷ்ணவி இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை. எங்கள் அரசியல் களத்தில் நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? இப்போது நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுறது சோசியல் மீடியாவில் இருக்குது. எதிர்கட்சிக்காரங்களை நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே. அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.